வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராமு பேரிச்சம்பழம், 100 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 100 கிராமு பாதாம் பருப்பு, 100 கிராமு முந்திரி பருப்பு, 100 கிராம் பிஸ்டா பருப்பு. நீங்கள் எந்த ரசம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் முந்திரி, பாதாம், பிஸ்டா பருப்பு நெய்யில் போட்டுக்கலாம். நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துங்க. வேர்க்கடலைய போட்டுக்கலாம். ஏலக்காய் 2 நம்ம தட்டி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் பவுடர் போட்டுங்க. ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம், குறை குறைன்னு. அப்போ தான் நம்ம பால் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வரும். நம்ம மிக்சி ஜாரில் பேரிச்சம்பழத்தை அரைச்சின்னு வந்தாச்சு. நம்ம வறுத்ததில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் நெய் தடவிங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்த்தோம். நல்லா சூப்பராக ரெடி ஆகி போச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப சத்தான பொருளாக செஞ்சு கொடுங்க வீட்டில். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.